கஷ்டப்பட்டு எவ்வளவு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேங்க் பேலன்ஸையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இந்த யூகே விசா அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அசெட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி பாடுபட்டு விசா எடுத்த பிறகு யூகே வாரீங்க. ஃப்ளைட்டில் யூகே வந்து இமிக்ரேஷன் அதாவது யூகே போர்டரில் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, ஒவ்வொரு விசா கேட்டகரிக்கும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்படி என்ன விதமான பதில்களை சொல்லணும், எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக யூகே இமிக்ரேஷன் ஆஃபீஸரை தாண்டி யூகேக்குள்ளே வரலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசா கேட்டகரிஸுக்கும் யூகே ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் கேட்கப்படுற டாப் கொஸ்டின்ஸை வந்து நான் வீடியோவாக செஞ்சுருக்கிறேன். ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம், ஜென்ரல் விசிட் விசாவாக இருக்கலாம், ஸ்பௌஸ் விசாவாக இருக்கலாம், ஒர்க் விசாவாக இருக்கலாம். எல்லா விதமான விசா கேட்டகரிஸுக்கும் நான் தனித்தனி வீடியோ செஞ்சுருக்கிறேன். அதை நீங்கள் கணன் சேனலில் பார்க்கலாம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம். அதை விட உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். இந்த வீடியோட கடைசியில் இந்த இமிக்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வாரத்துக்கான சில டிப்ஸையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் கவுண்டரை தாண்டி யூகேக்குள்ளே வரலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் யூகே வாரீங்க. யூகே ஏர்போர்ட்டில் என்ன மாதிரியான கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What's your purpose for coming to the UK? நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் யூகே வாரீங்க. அப்போ உங்களோட பர்பஸ் வந்து டு ஸ்டடின்றதாக தான் இருக்கும். Where will you stay? நீங்கள் ஏதாவது அக்கமடேஷன் புக் பண்ணியிருந்தா, இல்லாட்டி யூனிவர்சிட்டி அக்கமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா நீங்கள் அந்த டீட்டெயிலில் சொல்ல வேண்டியிருக்கும். How long are you planning to stay? நீங்கள் பிஜி செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி மாஸ்டர்ஸ் செய்ய போகிறீங்களா, என்னென்றாலும் உங்களோட கோர்ஸ் பீரியட் தான் இதுக்குரிய ஐடியல் ஆன்சராக இருக்கும். Where will you study in the UK? நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்குள்ளே வந்தீங்களோ அந்த யூனிவர்சிட்டின்ற பேர். விச் கோர்ஸ் வில் யூ ஸ்டடி? நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லாட்டி மாஸ்டர்ஸ் இன் என்ஜினியரிங்கா, இல்லாட்டி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா, நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி யூகே வாரீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. வென் டஸ் த கிளாஸ் ஸ்டார்ட்? உங்களுக்கு யூனி எப்போ ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த டேட். வாட்ஸ் யுவர் டியூஷன் ஃபீ? ஹவு மச் டிட் யூ பே? உங்களோட டியூஷன் ஃபீ எவ்வளவு, நீங்கள் எவ்வளவு பே பண்ணியிருக்கீங்க? அதாவது உங்களோட போஸ்ட் கிராஜுவேட்டுக்கோ மாஸ்டர்ஸுக்கோ இல்லாட்டி பிஹெச்டிக்கோ உங்களோட மொத்த கோர்ஸ் ஃபீ எவ்வளவு, அதில் நீங்கள் எவ்வளவு பே பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து பார்ஷியல் பேமெண்ட் செஞ்சுட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறேன்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு பே பண்ணியிருக்கிறீங்க, டோட்டல் ஃபீஸ் வந்து எவ்வளவு. அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி, ஹூ இஸ் கோயிங் டு கவர் யூ எக்ஸ்பென்சஸ் இன் தி யூகே? யூகேயில் உங்களோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண போகிறது யார்? நீங்கள் ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் காட்டியிருந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஊரில் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ நீங்கள் பேங்க் பேலன்ஸ் காட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 இயருக்கு போதுமான ஃபண்ட்ஸ் என்னட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பேங்க் பேலன்ஸை சொல்லலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி பேங்க் டீட்டெயில்ஸோ நீங்கள் எதை வச்சு உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் காட்டியிருக்கிறீங்களோ உங்களோட விசா அப்ளிகேஷனில் அதை நீங்கள் ஆன்சராக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்க யூகேல 20 hours per week லீகலாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் இத்தனை மாதத்துக்கு என்னட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு வந்து நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதாலையும் மற்றது எனக்கு இந்த பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படியான மிக்ஸ்ட் ஆன்சர்ஸையும் வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது, டூ யூ ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஓ ரிலேட்டிவ்ஸ் இன் தி யூகே? உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரரோ யூகேல இருக்காங்களா? நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணின டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த யூகேல இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நோ. ஹூ வில் பிக் யூ அப் ஃப்ரம் தி ஏர்போர்ட்? உங்களை ஏர்போர்ட்டில் இருந்து யார் பிக்கப் பண்ணுவாங்க? நீங்கள் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க பெய்ட் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க, இல்லாட்டி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க, பஸ் இல்லாட்டி கோச் இல்லாட்டி ட்ரெயின் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டிக்கெட்ஸை வந்து நீங்கள் எவிடன்ஸாக வச்சுக்கொண்டு நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி, வாட்ஸ் யுவர் பிளான் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஸ்டடீஸ் இன் தி யூகே? நீங்கள் படித்து முடித்த பிறகு என்ன செய்ய போகிறீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோர்ஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு இல்லீகலாக அந்த யூகேல ஸ்டே பண்ணுறதால இந்த கேள்வியை கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட கோர்ஸ் பீரியட் முடிய நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கே திரும்ப போக போகிறீங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது, டூ யூ ஹேவ் கேஷ் வித் யூ? இஃப் ஸோ ஹவு மச்? நீங்கள் காசு வச்சுருக்கிறீங்களா? அப்படி ஓமெண்ட்டு சொன்னால் எவ்வளவு வச்சுருக்கிறீங்க? நீங்கள் யூகேக்குள்ளே 10,000 pounds குறைவான எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்து டிக்ளேர் பண்ணாமல் எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் இதுக்குரிய சோர்ஸஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் கொண்டு வர அமௌண்ட்டை வந்து ஹொனஸ்ட்டாக சொல்கிறது நல்லது. அடுத்தது, நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்க வேண்டிய எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் விசா இருக்கிற உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் லெட்டர் ஃபார் ஸ்டடீஸ், சிஏஎஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க அந்த லெட்டர்,
அதை விட யூனிவர்சிட்டியின் ஆஃபர் லெட்டர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஃபைனான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதை விட அக்காமடேஷன் புக்கிங் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அதுக்குரிய ப்ரூஃப். இந்த கேள்விகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காண்டி தான் உங்கள்கிட்ட கேட்கப்படுது. அதனால் நீங்கள் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாவை பற்றின புரிதல் இருக்குதா, நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கில் வந்தால் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்குறதுக்கு, நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஷோ பண்ணுற ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேலிடான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்விகள் கேட்குறாங்களே தவிர உங்களோட என்ட்ரியை டினை பண்ணி இல்லாட்டி ரிஃப்யூஸ் பண்ணி உங்களை திரும்ப அனுப்புகிற நோக்கத்துக்காக இது ஒன்றும் கேட்கப்படுறதில்லை. நீங்கள் லீகலாக வேலிட் விசாவோட வாரீங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக கேட்காத கேள்விக்கோ இல்லாட்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையோ ப்ரொவைட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷனை தாண்டி யூகேக்குள்ளே வாங்க. நீங்கள் யூகே வாரத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள் இல்லாட்டி ஆல்ரெடி யூகேயில் இருக்கிற ஒரு ஆள்னு சொன்னால் இந்த கணன் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டூடெண்ட் விசா கொஷின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விசா கேட்டகரிஸுக்குமான ஏர்போர்ட் இமிக்ரேஷன் கொஷின்ஸும் இந்த கணன் சேனலில் தனித்தனி வீடியோஸாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃபார் நவ்.